Welcome to SP Pranita, the experience alert from Namba Anime Nadu. So this video is about impression on Nier Automata version 1.1 அப்படின்னு நினைக்கிறேன். ஐயோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா காலையில விசாரிப்போம். This anime is adapted from game. ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு ஒய்ஃபு கேரக்டர் மாதிரி இருக்கு அப்படின்றதுக்காண்டி தான் வந்துட்டு இந்த அனிமேவை பார்க்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா அனிமே எங்கெங்கேயோ போயிடுச்சு. லைக் ஒரு நார்மல் ஆண்ட்ராய்ட்ஸ்லேருந்து ஏஐயோ இல்லை எங்கேயோ போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ 2B அப்படின்ற மெயின் ஃபீமேல் ப்ரோட்டாகனிஸ்ட் அண்ட் 9S இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு ஒரு மிஷன் போகிறாங்க. போகும்போது தான் ரெசிஸ்டன்ஸ் டீம் அண்ட் மிஷின் ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. ஏலியன்ஸ் வந்துட்டு இந்த மிஷின் லைஃப் ஃபார்மை யூஸ் பண்ணி எர்த் அட்டாக் பண்ண வந்திருந்தாங்க. அப்போ வந்துட்டு கொஞ்சம் யூனிட்ஸ் எல்லாமே சேர்ந்து மூணில் இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்க தான் வந்துட்டு இந்த எர்த்தில் உள்ள இதெல்லாமே வந்து கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மிஷின் லைஃப் ஃபார்ம்ஸ் எல்லாமே அப்படின்றது மாதிரி தான் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. அங்கே தான் வந்துட்டு பார்க்கும்போது தான் மிஷின் லைஃப் ஃபார்ம் வந்துட்டு எப்படி நம்ம ஹியூமன்ஸ்லாம் வந்து எவால்வ் ஆகுமோ அதே மாதிரி அவங்களுமே வந்துட்டு எமோஷன்ஸ், கனெக்ஷன்ஸ், ஆங்கர் இது எல்லாமே வந்துட்டு அவங்களுக்குள்ளேயுமே வர ஆரம்பிச்சிச்சு. லைக் மிஷின் ஃபார்ம்ஸ்னால் ஸ்கிரிப்டட் டு ரைட் ஆர் டூ சம்திங் ஆர் கில் அப்படின்ற மாதிரி இருந்தது தான் வந்துட்டு அந்த ஒரு மிஷின் வந்துட்டு ஒரு பூவை பார்க்குது. அந்த பார்த்த பிறகு அதுக்கு வாட்டர் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்து அதை ஒரு ஃபுல்லாக ஒரு கார்டன் ஆக்குறது, அதை பார்த்து நிறைய மெஷின் ஃபார்ம்ஸ் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு எமோஷன்ஸ் அன்லாக் பண்ணுதுங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் இவங்க எல்லாருமே கன்வர்ஜ் ஆன மாதிரி வர்றது தான் ஆடம் அண்ட் தென் ஈவ். லைக் உள்ள ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி தான் இதுக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த மிஷின் ஃபார்ம்ஸ் எல்லாமே புக்ஸ் இதெல்லாமே படித்தனால அந்த ஒரு ஃபார்ம் வந்து ஆடமாகவும் அதுலேருந்து வர்றது ஈவாகவும் அப்படியே கன்சிடர் பண்ணி அனிமே போய்கிட்டு இருக்கு. ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி இருந்துச்சு. லைக் அந்த எண்டிங் ஏரியா போக போக உண்மையிலே வந்துட்டு ஹியூமன்ஸ் அந்த மூணில் இருக்காங்களா, இல்லை அந்த ஏஐ எல்லாமே க்ரியேட் பண்ணது, இந்த ஆண்ட்ராய்ட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணது ஹியூமன் அசிஸ்ட் பண்ணுறக்காண்டி தான். ஆனால் ஹியூமன்ஸே இல்லை, ஆனால் இந்த இடத்துல உள்ளதெல்லாம் முடிக்கிறக்காண்டி தான் அவங்களை க்ரியேட் பண்ணாங்கன்றக்காண்டி இந்த ஆண்ட்ராய்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி நம்மளை ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கே கொண்டு போயிட்டாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதுலேயுமே சொல்லியிருப்பாங்க இந்த கவுன்சில்லாம் இருப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் மீறக்கூடாது, இதெல்லாமே தான் அவங்க ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஆண்ட்ராய்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும். கவுன்சில் இருக்க ஹெட் பர்சன் என்னன்னா வந்துட்டு நீங்கள் அதை பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாகவே இருப்பாங்க. இவங்க இந்த பண்ணுறதெல்லாமே ப்ரீச் பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. ஒருவேளை இதெல்லாமே இவங்க ப்ரீச் பண்ணி தான் போகணும், இவங்கள வச்சு தான் ஒரு ஃபார்மோ இல்லை இவங்கள வச்சு தான் ஏதோ ஒரு எவால்வேஷன் ஆக போதா அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. ஒரு வேலை இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ. சீசன் 1 என்னன்னா நிறைய டிலே ஆயிடுச்சு. அந்த ட்ரெய்லரோட கமெண்ட் செக்ஷன்லேயே போய் பார்த்தா வந்துட்டு லைக் நோபடி வாஸ் அகைன்ஸ்ட் அனிமே. இந்த வாட்டியாவது கரெக்டாக வந்துருமா இல்லை டிலே ஆகுமா இல்லை எண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஹைப்டாகி தான் இருந்தாங்க. ஏன்னா சீசன் 1 ரிலீஸ் ஆகும்போது அங்கே ஜப்பானில் கோவிட் மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 6 எபிசோட் ரிலீஸ் ஆச்சு. அடுத்து டிலே நிறையா வந்துச்சு. 10, 11, 12 இதோட எபிசோட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து வரவே செஞ்சிச்சு. நான் இந்த அனிமே பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னப்போ தான் வந்துட்டு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணது என்னன்னா ப்ரோ கேம் ஆடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேமில் எப்படின்னா கீபோர்ட்ஸில் A to Z இருக்குல்ல, ஸோ ஒவ்வொரு எண்டிங் அதாவது ஒவ்வொரு கீஸுக்குமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் எண்டிங்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கேம் ஆடலாமா அப்படின்னு இருக்கேன். இதில் என்னென்னா ஃபேன்ஸ் என்னென்னா ஆல்ரெடி 26 எண்டிங் இருக்குது, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஆனிமேல புது எண்டிங் வேணும்னு வேறு ஆத்தர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் இந்த கேமோ இல்லை ஆனிமே பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற ஆனிமேங்க சஜஷன், ரிவ்யூஸ், இம்ப்ரெஷன்ஸ்லாம் பார்க்கணுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு நம்ம அனிமே நாடு. ஃபார் தி வீப்ஸ் பை தி வீப்ஸ். என்ன மனுஷன் என் மைண்ட்ல ஸ்கிரிப்ட் இருக்கு, அந்த ஷோவும் இதுவும் அடிக்கடி வரனால ஓகே. ஸோ நெய்ர் ஆட்டோமேட்டா என்னடா எல்லாம் சேர்ந்து உட்காந்து என்னை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகிறனால சரி ஓகே. திஸ் அனிமே இஸ் அடாப்டட் ஃப்ரம் அ கேம். அதனால் இன்வெஸ்ட் ஆகிட்டு எத்தனை இன்வெஸ்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஃபெல்ட் அபவுட் நியர் ஆட்டோமேட்டோ. ஸோ சீசன் 2 வரும், அது பார்க்கும்போது அதுக்குமே